ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க்கோட விசா பிளாட்டினம் டெபிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. எப்பவும் போல் ஸ்பான்சர் பை சப்ஸ்கிரைபர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ கடந்த கொஞ்ச நாளாக நம்ம வந்து அதிகமாக டெபிட் கார்டை கவர் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாரி தான். ஸோ ப்ரோ, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90% பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அதுபோல் பேசிக் டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த வீடியோ நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், வெல்கம் போனஸ், எவ்வளோ டெய்லி லிமிட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். இது கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு. ஓகே, ஷாப் பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து வவுச்சரவோ கேஷோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கனரா பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ வச்சுருந்தா போதும், பிரச்சனையே கிடையாது. உங்கள் வயசு 18க்கு மேலே இருக்கணும். ஓகே, இந்த கார்டுக்கு ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ₹0 கலெக்ட் பண்ணுறாங்க. ₹0 மீன்ஸ் எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமம் டெபாசிட்ஸ், அதாவது ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி 500, 1000, 5000 அதுபோல் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டில் ரெனிவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ₹500 ப்ளஸ் ஜிஎஸ்டி ₹590. ஸோ இந்த ரெனிவல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு இந்த கார்டு ஒர்த்தான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டு தொலைஞ்சிச்சுனாவோ இல்லை எங்கன்னா திருடு போயிடுச்சுனாவோ இல்லைனா டேமேஜ் ஆகிடுச்சுனாவோ ஸோ இந்த கார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹150 கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புது கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசா, ரூபே, மாஸ்டர். ஓகேங்களா, இந்த 3 வேரியண்ட்டுமே இருக்குது. ஓகே, இங்கே விசா மட்டும் போட்டிருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சர்ச் பண்ணுறப்ப விசா தான் சர்ச் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் விசா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எல்லா வேரியண்ட்டுமே இங்கே கவர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூபே அண்ட் மாஸ்டர் கார்டு தான் இங்கே வந்து டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குவார்ட்டருக்கு, ஓகேங்களா, ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆனுவல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க போல். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 4 லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க டொமஸ்டிக்கில், இந்தியாவுக்குள்ளார. ஓகே, அதுவும் ரூபே அண்ட் மாஸ்டர் கார்டு வேரியண்ட்டுக்கு மட்டும்தான், இந்த விசா கார்டுக்கு இல்லை. ஓகே, ஸோ விசா கார்டில் நம்ம வந்து லான்ச் அக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இந்த கார்டு வந்து ஒரு விதத்தில் யூஸ் ஆகுங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்து அது டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் 1, 2 தான் இருந்திருக்கும். ஸோ 3ஆவதாக நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஸோ உங்கள் பர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கனரா பேங்க் டெபிட் கார்டு இருந்தால் ஸோ 3ஆவது லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாரினில் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 3.5% சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதாவது ₹100க்கு ₹3.50 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் ₹200 ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது பாஸ் மிஷினாக இருக்கட்டும் இல்லைனா இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அது போல இருக்கட்டும். ஸோ 2 இடத்துல என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூல் பம்ப், வேலட் அடிஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடம்ஷன். இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் போர்ட்டலில் ஓகே நீங்கள் போயிட்டு ட்ராவல் வவுச்சராவோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் பண்ணுற மாதிரி கிரெடிட் பண்ணிக்கலாம். அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் ட்ராவல் வவுச்சர், அதாவது ப்ராடக்ட் வவுச்சர் அது போல் எதனா கூட நீங்கள் ரெடி பண்ணி அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் ஏடிஎம்மில் பார்த்தா நீங்கள் 50,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். அதுவும் கனரா பேங்க் ஏடிஎம்ஸில். ஓகே, ஹோம் பிரான்ச், ஹோம் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதே நீங்கள் அதர் ஏடிஎம்மில் போய் எடுத்தீங்கன்னா 10,000க்கு மேலே எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு. ஓகே, இதே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறீங்க, திடீர்னு போயிட்டு ஹாட் கேஷை கொடுத்து நீங்கள் வந்து கார் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ ஸ்வைப் பண்ணுறதுக்கு 5 லட்சம் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து சும்மா ஃபண்டுக்காக தான் சொல்கிறேன். எங்கேயாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிலாம் பண்ணும்போது ஸோ 5 லட்சம் வரைக்கும் அலோவ் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. அதுதான் பார்த்தா ஏடிஎம் லிமிட். இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் கனரா பேங்க் ஏடிஎம்ல பைசா எடுக்கும்போது அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இதே மற்ற பேங்க்ல ஏடிஎம்ல போய் எடுக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 டிரான்சாக்ஷன் தான். 5க்கு மேலே போனால் ரூ. 20 பிடிப்பாங்க ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு, ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் பார்ப்பீங்களா, அப்படி பார்த்தா ₹10 டிடெக்ட் பண்ணுறாங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, டெபிட் கார்டு கவர் பண்ண சொல்லி. நிறைய பேருக்கு உங்கள் டெபிட் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குதே தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்சிடென்ட். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ₹1 கோடி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப் டு ₹50,000 வரைக்கும். ஓகேங்களா, ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பேக்கேஜ். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கவரேஜ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு பேக்கேஜ் லாஸ்ட் ஆகிடுச்சோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாவோ, ஒருவேளை உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைச்சிட்டாவோ, அதுக்கெலாம் கூட சப்போர்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இது யாருமே கிளைம் பண்ணாமல் விட்டுறீங்க. இதை பார்த்தீங்கன்னா டிக்ளைன் சார்ஜஸ். ஒருவேளை நீங்கள் ஏடிஎம்ல போய் பைசா எடுக்கும்போது இப்போ ₹5,000 தான் இருக்குது, நீங்கள் ₹6,000 எடுத்தீங்கன்னா ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் அந்த இஷ்யூ இருக்குது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹25 சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏன்டா காசு இருக்கிறத விட அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ₹5,000 வரைக்கும் நீங்கள் டேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் போகிறீங்க, ஒரு ₹2,000-3,000 செலவு பண்ணுறீங்க, அப்போ போய் பின் போட தேவையில்லை, ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், பேமெண்ட் ஆகிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கமெண்டடே கிடையாது. டிசபிள் பண்ணி வச்சுட்டு பெஸ்ட்டு. இந்த கார்டு தொலைச்சிட்டிங்கன்னா யார் வேணாலும் எடுத்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டுபிடிக்கலான்னு கூட வச்சுங்க, அதே இருக்குது தேவையில்லாத அலைச்சல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட்ஸ். ஸோ டைனிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃபர் இருக்கும். இந்த விசாவோட பிளாட்டினம் ப்ரிவிலேஜஸ், அதாவது விசாவோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி டின்னர் அப்போல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல போய் அந்த ஈஸி டின்னர் ஆப்பில் கொஞ்சம் ஏதோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி தாங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்டு வந்து குளோபலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. விசா அண்ட் மாஸ்டர் கார்டு ரெண்டுமே இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜஸ் இருக்குது, அண்ட் தென் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் சப்போர்ட்டட் இருக்குது. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிடம்ஷன். ஸோ எல்லா டெபிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இந்த டெபிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டில் அட்வான்டேஜ் தான் எனக்கு தோணுது. அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ இருக்குது ₹500. இது கொஞ்சம் எனக்கு ட்ராபேக் தான் தோணுது. ஸோ பேசிக்காக ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒரு ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ₹250 ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லை ₹150 ஜிஎஸ்டி அப்படி தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் ரிவார்ட் ரேட் வந்து கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற 3.5% சார்ஜஸ், இதுதான் ட்ராபேக்ஸ். வாங்க நான் உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். கனரா பேங்கோட பிளாட்டினம் டெபிட் கார்டு பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால் பெருசாக நம்ம வந்து பார்த்துக்க தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி 3 வேரியன்ட் கார்டு இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம முக்கியமாக இந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் போய்டும். இங்கே பாருங்கள் செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வவுச்சர்ஸ். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வவுச்சர்லாம் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் கார்டு வவுச்சர் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஸோ அமேசான் கிஃப்ட் கார்டு, அமேசான் ஃப்ரெஷ், அமேசான் ஷாப்பிங் வவுச்சரு, ஸோ அப்போலோ ஃபார்மசி, எல்லா வவுச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ரெடீம் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராடக்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, மவுஸு, ஹெட்செட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து கல்யாண ஜுவல்ஸில் போய் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஜிஆர்டி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். பூர்விகா, புக் மை ஷோ, போத்தீஸ். ஸோ இந்த போத்தீஸில் போய் நீங்கள் புக் மை ஷோவில் போய்ட்டு உங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணலாம். ஓகே, டிக்கெட் புக் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இந்த பாருங்கள் 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன் போத்தீஸ். ஸோ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா ₹100. ஓகே, ஸோ ஓகே தாங்க இந்த கார்டு. ஆனால் பட் ₹500 சார்ஜஸ் இருக்குது. ஸோ லான்ச் ஆக்சஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறாலா, கிரெடிட் கார்டை ஹேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கிரெடிட் கார்டே வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கார்டு தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, கிரெடிட் கார்டு இருக்கவங்க கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும். அதில் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒன்று பெனிஃபிட் இருக்குது. பட் டெபிட் கார்டில் நிறைய இடத்துல வாங்கமானு யூஸ் பண்ணால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஓகேங்களா, முக்கியமாக அந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், பாயிண்ட்ஸாக வரதில்லை. பட் இந்த கார்டில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே இந்த கார்டை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தனியாக வீடியோவை பார்க்கலாம். அந்த உங்களுக்குள்ள டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். நான் மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.